இப்ப நான் இன்னொன்னு பார்த்திருக்கேன். நம்ம YouTubeல எல்லாம் பேசும்போது, முதல்ல வந்து சத்தமே இல்லாம இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதர் வந்து இந்த பாஜகவுடைய சில கொள்கைகளை, அரசியல், சமூக, பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து உரத்த குரலில் பேச ஆரம்பித்தார் என்றால், அந்த உரத்த குரலுக்கு மரியாதை வருகிறது. பார்வையாளர்கள் அதிகரிக்கிறார்கள் என்றால், ஒருத்தர் வந்து சத்தம் போடாம உள்ள நுழைவார். நுழைஞ்சு என்னென்ன கீழ்த்தரமா திட்ட முடியுமோ, அவ்வளவு கீழ்த்தரமா திட்டுவார். திரு ஜென்ராம் வந்து மிக மூத்த பத்திரிகையாளர். அவர் வந்து என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, "திட்டுவது அவர்கள் உரிமை. கீழ்த்தரமா தான் திட்டணுமா? என்னுடைய கொள்கையை வந்து திட்டலாமே. அதை எதிர்த்து பேசலாமே. அதை எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது, அதுக்கு அவர் சொன்னாரு, "உங்களுக்கு விளங்கலையா? உங்களுடைய கொள்கையை எதிர்த்து சொல்றதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்ல. பதில் இருந்தா சொல்லுவாங்க. பதில் இல்லங்கிறதுனால இப்படி திட்டி தீர்த்துக்கிறாங்க." இதே மாதிரி தான் சூர்யாவை பத்தி, சூர்யா நீட்ட பத்தி சொன்ன கருத்துக்கள் வந்து ஏதாவது தவறான கருத்துக்களா? அல்லது இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து அவர் பண்ற உதவியில வந்து ஏதாவது தவறு இருக்கிறதா? தனக்கு மனதுக்கு நேர்மையாக என்ன தோணுகிறதோ அத வந்து அவர் சொல்றாரு. அந்த சொல்றதுல வந்து உண்மையும் இருக்கு.